திருச்சியில தனியார் விடுதியில தங்கியிருந்த ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இது தொடர்பா 2 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கான காரணம் தான் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. திருச்சி அரியமங்கலம் பகுதியை சேர்ந்த பையன் தான் 19 வயசாகிற சதாம் ஹுசைன். இவரோட காதலி தான் 18 வயசாகிற யாஸ்மின். இந்த பொண்ணு கேட்டரிங் வேலையை பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா எனக்கு வேலை இருக்கு, ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட காதலன் கூட பல இடங்களை சுத்தி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. சுத்தி பார்த்துட்டு திருச்சி ரயில்வே ஜங்ஷன் ரவுண்டானா பக்கத்துல உள்ள ஒரு தனியார் விடுதியில புருஷன் முண்டாட்டின்னு போய் சொல்லி ரூம் எடுத்து தங்கி வந்திருக்காங்க. அங்கதான் இந்த பொண்ணுக்கு வலுப்பு வந்திருக்கு. உடனே அந்த பொண்ணோட காதலன் சதாம் ஹுசைன் அவனோட ஃப்ரெண்டு ஷேக் அப்துல்லாக்கு கால் பண்ணி அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டர் அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லிட்டாங்க. இது சம்பந்தமா அவங்க 2 பேரையும் போலீசார் கைது பண்ணி விசாரணை பண்ணதுல அளவுக்கு அதிகமா போதை ஊசி போட்டதுனாலதான் அந்த பொண்ணு இறந்து போனதுன்னு தெரிய வந்திருக்கு. அவங்க 2 பேரும் தங்கி இருந்த ஹோட்டல் ரூம்லயும் போலீசார் சோதனை பண்ணதுல 7 போதை மாத்திரை, போதை மருந்து, ஊசி இது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இறந்து போன யாஸ்மினோட அம்மா கூட போதைப் பொருள் வழக்குல கைதாகி இப்பதான் ரீசெண்டா ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கதான் இருந்து போதை மாத்திரை, போதை ஊசி எல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. ஆனா இத சம்பந்தமா போலீசார் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க.